Epstein Files. Epstein Files. Epstein Files. Epstein Files. Epstein Files. This one's not readable. It's completely redacted. பவர்ஃபுல் பீப்புள்ஸ், ஆட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆட்சியில் இல்லாதவங்களா இருக்கட்டும், பில்லியனர்ஸ், செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவங்களுக்கு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் இருக்கும். பட் அதை வந்து லீகலாக ட்ரை பண்ண முடியாது. அதை இல்லீகலாக ட்ரை பண்ணணும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு க்ளோஸ் டோருக்கு பின்னாடி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினச்சா அதை எப்படி பண்ணுறது? அது யார் இருந்தால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒருத்தரோட ஒரே ஒரு ஃபைல் வந்துட்டு கிட்டத்தட்ட செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஏகப்பட்ட பேர்த்தோட டார்க் சைடை வந்து காமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 இயர்ஸும் 15 இயர்ஸும் வந்துட்டு சீக்ரெட்டாக புதைச்சி வச்சிருந்ததை இப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். சரி, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து யார் வச்சிருந்தா? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன? எப்ஸ்டீன்னா யாரு? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்சிட்டிவ் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் லிங்க்ல ஒவ்வொரு டைம் ஸ்டாம்ப் போட்டு அதை வந்துட்டு நான் டிஸ்கார்ட் லிங்காக கொடுத்துட்றேன், நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அதில் வந்துட்டு அவங்க பேசினது, அவங்க இருந்தது எல்லாமே தலையே சுற்றிடுச்சு எனக்கு. இப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது வெரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே கைஸ், ஈப்ஸ்டீன் ஃபைலை ஹேண்டில் பண்ணிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அண்ட் இது வந்துட்டு ஜெஃப்ரி ஈப்ஸ்டீனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். ஜெஃப்ரி ஈப்ஸ்டீன்ங்கிறவங்க 1953 ப்ரூக்லின், நியூயார்க்ல வந்துட்டு பிறக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு டீச்சராக தான் இருந்திருக்காரு. சடனா பார்த்தீங்கன்னா அந்த எலைட் ஃபினான்சியல் சர்க்கிள்குள்ள போயிட்டாரு. எப்படின்னு தெரியல, பட் சடனா எலைட் ஃபினான்சியல்குள்ள போயிட்டாரு. அங்க வந்துட்டு இவரோட வேலை என்னன்னா அந்த பில்லியனர்ஸோட காசு, பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ், அவங்களோட பில்லியனர்ஸ், அவங்களோட காசை வந்துட்டு மேனேஜ் பண்றது தான் இந்த ஜெஃப்ரி ஈப்ஸ்டீனோட வேலை அந்த இடத்துல, ஃபினான்சியல் சர்க்கிள்ல. இவரோட வெல்த் வந்துட்டு கிட்டத்தட்ட சொல்லவே முடியாது, எக்ஸ்ட்ரீம் லக்ஸுரியில தான் அவர் வாழ்ந்திருக்காரு. பட் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கா இல்லை, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணப்படல இவரோட வெல்த்தை வந்துட்டு. சொல்ல போனா அவருக்குன்னு ஒரு பிரைவேட் ஐஸ்லாண்டே இருந்த மாதிரி சொல்றாங்க. நியூயார்க், ஃப்ளோரிடா, பாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் மேன்ஷன்ஸ் வச்சிருக்காப்புல, மல்டிபிள் பிரைவேட் ஜெட்ஸ் வேற, லோலிட்டா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி அதுக்குன்னு தனி பேரே வச்சிருக்காப்புல. இப்படி வாழ்ந்துட்டு இருந்ததான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஈப்ஸ்டீன். ஆனா இந்த லக்ஸூரியஸ் லைஃப்க்கு பின்னாடி இருக்க ஒரு டிஸ்டர்பிங் ட்ரூத் என்னன்னா ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள். ஈப்ஸ்டீனோட டிராஃபிக்கிங் ஆப்ரேஷன்ஸ், அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்டர் ஏஜ்டு கேர்ள்ஸ், சொல்ல போனா அண்டர் ஏஜ்டு குழந்தைங்க, 14 வயசு பொண்ணுங்க, அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. I was 16 years old. Was 16. 17, 14 years old. This is me. This was me. This was me. When I met Jeffrey Epstein. அப்போ வந்துட்டு காசு பஞ்சமா இருக்க பொண்ணுங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்துட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காப்புல. அண்ட் டிராஃபிக்கிங், அது மட்டும் இல்லாம ஃபோர்ஸ்டு டு அபியூஸ். இப்போ அவங்க வெளியே இதை சொன்னா, பேசினா காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பவர் அப்படி. இயர்ஸ்க்கு அது வந்து கண்டினியூ ஆச்சு. அது மட்டும் இல்லாம எப்ஸ்டீன் வந்து தனி ஆள் கிடையாது. கெலின் மேக்ஸ்வெல்ங்கிற ஒரு லேடி, அவங்க வந்துட்டு தான் பாத்தீங்கன்னா மெயின் ஆளே. சொல்ல போனா சென்ட்ரல் ஏஜென்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட் டெஸ்டிமோனியில வந்துட்டு இவங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் ஏஜ்டு கேர்ள்ஸ் ரெக்ரூட் பண்ணது இவங்க தான். அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் வந்து தேடுறது, தேடி அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்றது, நல்லா பல மாதிரி பேசி கெயின் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை ஈப்ஸ்டீன் கிட்ட டெலிவர் பண்ணிடுறது. எப்படி டெலிவர் பண்றது? மேனேஜ் பண்ணுவாங்க. டிராவல் பண்றது, ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல் இருந்தது. இவங்க தான் மேனேஜ் பண்றது சொல்ல போனா. அப்புறம் இது ஒரு வழியா எப்படியோ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு 2008 ஃப்ளோரிடால வந்துட்டு ஈப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்றாங்க. சொல்ல எதனால அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா, விக்டிம்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருந்தாலும், ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்தாலும், அடுத்த நடந்த விஷயத்தை பத்தி கேட்டப்ப வேர்ல்டு வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா ஸ்வீட் ஹார்ட் டீல். ஈப்ஸ்டன் வந்துட்டு என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு லெஸர் சார்ஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பனிஷ்மெண்ட் வந்துட்டு சர்வ்டு 13 months தான் பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. வாரத்துல 6 நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலை விட்டு வெளியே போய்க்கலாம். ஸோ எப்படி வந்துட்டு இவருக்கு இது பண்ண முடிஞ்சது? கவர்மெண்டே வந்துட்டு எப்படி இவனால அந்த அளவுக்கு இது பண்ண முடிஞ்சுன்னு கேட்டா, பவர். ஏகப்பட்ட பீப்புள்ஸ் கூட கனெக்ஷன் வச்சிருக்காரு. பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ் லீடர்ஸ், ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் பில்லியனர்ஸ், செலிபிரிட்டிஸ், அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இது வந்து இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்த ஃபைல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும், அந்த செலிபிரிட்டிஸ் யாரு, அந்த பில்லியனர்ஸ் யாரு அப்படின்னு உங்களுக்கே புரியும். இதை வந்துட்டு என்னால் டைரெக்டாக சொல்ல முடியாது. மேபி இது வந்துட்டு தூக்கிடுவானுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க வீடியோவை. அதனால டைம் ஸ்டாம்போட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், லிங்க் கீழே இருக்கும், உள்ள போய் பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாய்ஸ் அவுட், அந்த வெளியே வந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்துச்சுன்னா
தைரியமாக சொன்னவங்க யாருன்னா வெர்ஜீனியா ஜெஃப்ங்கிறவங்க தான். நிறைய இடத்துல டார்ச்சர் பண்ணதாகவும் அவங்களும் ஒன் பார்ட் ஆஃப் தி டிராஃபிக்கிங். சின்ன பொண்ணுல அவங்களும் ஒருத்தங்க ஓப்பன் அப்பா வெளியில வந்து சொன்னவங்களே அவங்க தான். ஈப்ஸ்டீன் மேக்ஸ்வெல் வந்துட்டு டிராஃபிக்கிங் பண்ணது, பவர்ஃபுல் மென்ஸ்னால அபியூஸ் பண்ணப்பட்டது, அவங்களோட பிரைவேட் ஜெட்ஸ், வீடு, அந்த ஐஸ்லாண்ட்ல என்னென்ன நடந்துச்சு இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க வெளிப்படையா. ஆனா அவ்வளோக்கா வெளியே வரல. எதனாலன்னா இந்த ஈப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் காரணம். சொல்ல போனா அப்படியே இதை ஷீல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஈப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னென்ன இருந்துச்சு, கோர்ட் டெஸ்டிமோனிஸ், இமெயில்ஸ், ஃபிளைட் ரெக்கார்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், அசோசியேட்ஸ், அதுல இருந்த அசோசியேட்ஸ் யார் யாரு. ஷாக்கிங்லி அதை வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியோ கவர்மெண்ட் வந்துட்டு அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அந்த விக்டிம்ஸ் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணப்பட்டாங்க, அந்த அபியூஸ் வந்துட்டு எங்க நடந்துச்சு, எங்க ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு, அண்ட் அதுல இன்க்ளூட் பண்ணப்பட்ட பர்சன்ஸ், நான் சொன்னனே செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், அவங்க எல்லாரோட நேம்ஸ், அவங்க எல்லாத்தோட வீடியோ ப்ரூஃப்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட உலகத்தையே அதிர வச்ச ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். 2008 ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அது ரூமரா இருந்த ஒரு விஷயம், இன்னும் எதுவுமே வெளியே வராம சீக்ரெட்டா தான் இருந்துச்சு. 2019 வந்துட்டு மறுபடியும் ஜெஃப்ரி ஈஸ்டின் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த ஆளுனால தப்பிக்க முடியல. ஸ்ட்ராங் எவிடன்ஸ், பக்காவான எவிடன்ஸோட அரெஸ்ட் பண்றாங்க. என்னென்ன பனிஷ்மெண்ட்னா டிராஃபிக்கிங் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நோ பெயிலே உனக்கு கிடையாது, வாழ்க்கை பூரா ஜெயில தான் நீ கழிக்கணும், வாழ்நாள கழிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அதே வருஷத்துல August 10, 2019 வந்து மர்மமான முறையில வந்துட்டு இறந்துடுறாரு. சரி எப்படி இறந்தாருன்னு அந்த ஜெயில பார்க்கலாம் அப்படின்னு அந்த கேமராஸை பார்க்கும்போது A reporter asked Attorney General Pam Bondi about what has unofficially been referred to as the missing minute in the released 11-hour video of footage outside Jeffrey Epstein's cell. The timestamp on the footage skips 1 minute from 11:59 p.m. directly to 12 a.m. செக்யூரிட்டி கேமரா வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. கார்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, செல்மேட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட தரப்பு என்ன சொல்றாங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்துட்டு அவரே அவர் கொன்னுக்கல, மர்மமான முறையில இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The minute missing from the video, we released the video showing the video was not conclusive, but the evidence prior to it was showing he committed. ஜெஃப்ரி ஈப்ஸ்டீன் கூட இருந்த அந்த கிலென் மேக்ஸ்வெல்ங்கிறவங்களும் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. டிராஃபிக்கிங் பண்ணது, அந்த ப்ரோக்ராம் வந்து அசோசியேட் பண்ணது, மைனஸ் ரெக்ரூட் பண்ண காரணம். 20 இயர்ஸ்க்கு பக்கமா கிலென் மேக்ஸ்வெல் வந்துட்டு அரெஸ்ட் ஜெயில போட்டுறாங்க. கிலென் மேக்ஸ்வெல் மாதிரி கிட்டத்தட்ட ஜெஃப்ரி ஈப்ஸ்டீனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க. அண்ட் அது வந்துட்டு இன்னும் வெளியும் வரல. பாதி பேர் வந்துட்டு இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஏன்னா அப்ப இருந்தவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. சில பேரை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல, ஏன்னா அவங்க இருக்கிற பவர், அவங்க இருக்கிற இடம் அப்படி. இன்னும் அந்த ஈப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் வந்துட்டு ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் மட்டும்தான் சொல்லியிருப்பேன், மற்றவங்கள பத்தி சொல்ல முடியாது. சொன்னால் மீடியா வந்துட்டு மேபி ரெஸ்ட்ரிக்டட் பண்ணப்படலாம், ரிமூவ் பண்ணுவாங்க, யூடியூப் கைடன்ஸ்க்கு எதிராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் எதுவுமே பேசல. மேபி நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், டேக் கேர், பை.